இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மத்திய அரசின் இலவச வீடு வழங்கும் திட்டம் குறித்து மிகவும் முக்கியமான புதிய அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மத்திய மற்றும் மாநில அரசுகள் மக்களின் நல்வாழ்வு குறித்து பல்வேறு விதமான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் மத்திய அரசு சார்பில் இலவச வீடு கட்டும் திட்டமானது வழங்கப்பட்டு வருகிறது. திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிப்பது என்ற கேள்விகள் மக்களிடையே அதிகமாக கேட்கப்பட்டு வருகிறது. இன்று வரை நாட்டில் பலர் குடிசை வீடுகளில் வாழ்கின்றனர். இத்தகைய நபர்களுக்கு நிரந்தர வீடுகள் கிடைப்பதற்காக இந்திய அரசு உதவி செய்து வருகிறது. அதற்காக பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தை 2017ஆம் ஆண்டு அரசு தொடங்கியது. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வீடுகளை பெற மக்கள் வருமானத்தை அடிப்படையில் 3 குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளனர். இந்த பிரிவுகளின் கீழ் மக்கள் மானியத்துடன் கூடிய கடன் பெற முடியும். பொருளாதார ரீதியாக பலவீனமான பிரிவு, குறைந்த வருமானம் பெறுபவர்கள், நடுத்தர வருமானம் பெறுபவர்னு சொல்லிட்டு 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. இதில் நடுத்தர வருமான பிரிவினருக்கு ரூபாய் 6 முதல் 12 லட்சம் வரையிலான ஆண்டு வருமானம் பெற வேண்டும். இந்த பிரிவினர் மானியத்துடன் கூடிய கடன் தொகையாக ரூபாய் 9 லட்சம் வரை பெற தகுதியுடையவர்கள். அடுத்ததாக குறைந்த வருமானம் பெறும் பிரிவினர் ஆண்டு வருமானம் 3 முதல் 6 லட்சம் வரை இருக்க வேண்டும். இவர்களுக்காக அனுமதிக்கப்பட்ட கடன் தொகை ரூபாய் 6 லட்சம். இது மாதிரி அவங்க வழங்குகிற கடனுக்கு பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட விதங்களில் மானியமும் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் விதிகளின்படி ஒரு குடும்பத்தில் ஒருவர் மட்டுமே திட்டத்தின் பலனை பெற முடியும். உதாரணமாக, தந்தை மற்றும் மகன்கள் ஒன்றாக ஒரே வீட்டில் இருக்கும் பட்சத்தில் தந்தை அல்லது மகன் என ஒருவர் மட்டுமே திட்டத்தின் பலன்களை பெற முடியும். 2 பேர் தனித்தனியாக இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் இருவருக்கும் தனித்தனி ரேஷன் கார்டுகள் உள்ளது என்றால், இருவரும் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் பிரதம மந்திரி இலவச வீடு வழங்கும் திட்டம் குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்த திட்டத்திற்கு நீங்கள் ஆன்லைன்லையும் அப்ளை பண்ணலாம் அல்லது இ-சேவை மையம் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.